ஹலோ வியூவர்ஸ், அனைவரும் இந்தோனேஷியால நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் இந்த வீடியோல பார்ப்போம். இந்தோனேஷியா மணாலில சோலே என்ற கிராமம் இருக்கு. அந்த கிராமம் முழுவதும் ஒரே பரபரப்பா இருக்கு. அந்த கிராமம் முழுவதும் ரொம்ப அமைதியான விவசாயங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதி தான். அதே நேரத்துல அந்த கிராமத்துல பெரிய ஒரு விவசாயி ஒரு வயல்களை வச்சிருக்காரு. அந்த வயல்ல அவர் மீன் பண்ண வச்சிருக்காரு. அதாவது அவரோட நிலங்கள்ல குட்டைகள் மாதிரி வெட்டி மீன் வளர்க்கிறாரு. ஏகப்பட்ட நிலங்கள்ல அவரு பாகமா பிரிச்சு வளர்த்துட்டு இருக்காரு. அதுக்காக எப்போதுமே அவரு 2-3 இளைஞர்களை வேலைக்கு வந்து வச்சிருப்பாரு. அப்படிதான் அவரிடம் வந்து ஒரு இளைஞர் பீமா என்ற இளைஞர் வேலைக்கு வந்து சேர்றான். அதுவரை தெரியாது இதுக்கு பிறகு பெரிய ஒரு அதிர்ச்சி அவன் சந்திக்க போறான் அப்படின்னு. தினந்தோறும் காலைல எழுந்திருச்சு அவன் அந்த வயல்களில் உள்ள கெளுத்தி மீன்களுக்கு உணவளிக்கிறது அவனுடைய வேலை. அவனுடைய பேரு பீமா. பீமா தினந்தோறும் எழுந்திருச்சு காலையில கெளுத்தி மீன்களுக்கு உணவளிக்கிறான். அதே நேரத்தில் அவருடைய முதலாளி ஆடி எப்பொழுதுமே காலைல எழுந்திருச்சு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு போயிடுவாரு. அதே போல அவர் 10 மணிக்கு வந்து மீன்லாம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு போவாரு. மீனோட சைஸ் முத கொண்டு அளந்துட்டு போவாரு. எந்த குட்டையில வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்றத அவர் பார்த்துட்டு உடனடியா பிடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்படி அவருடைய பணி விற்பனையிலே போயிட்டு இருக்கு. 2-3 பணியாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களை எப்போதுமே கவனிச்சுட்டு நல்லபடியா வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. இப்படி பீமா தினந்தோறும் அவருடைய வேலை செஞ்சுட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் காலையில எழுந்திருச்சு வயலுக்கு வரான். அவனுக்கு பயங்கரமான வாடை வந்து வருது. இப்ப அவனுக்கு கொமட்டிட்டு வருது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இடத்துல தான் ஆடிட்ட போய் இது போல இங்க பயங்கரமான வாடை வருது அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் ஆடி சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஏன்னா இது மீன் குட்டனாவே வாடை வரும். கோடை காலங்கள்ல அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணீர் அதிகமா செலவிட முடியாது. தண்ணீர் வெளியாகிறதுக்கு வழி இல்ல. ஆனா மழைக்காலங்கள்ல நமக்கு தண்ணீர் நிறைய வந்து சேரும், குட்டைகள்ல ஊறும். அது மட்டும் இல்லாம நம்மளும் தண்ணீர் கிணத்துல இருந்து இறச்சி விடலாம். அதனால தண்ணீர் வெளியே விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து வாடை சரியாயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா பீமாவுக்கு மனதில் ஏதோ ஒண்ணு தோணிட்டே இருந்திருக்குது. அன்னைக்கு மறுநாளும் அவன் எழுந்திருச்சு வேலைக்கு போறான். அப்ப கவனிக்கிறான், அந்த வாடை இன்னும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. ஒண்ணுமே புரியல எதனால இந்த வாடை வந்து வருது அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்ப அவனுக்கு கொமட்டல் வருது, வாமிட்டோட வந்துடுறான். அந்த பகுதியில் உள்ள மீன்களுக்கெல்லாம் இற போட்டுட்டு அவன் வந்து கடைகளுக்கு போறான். இப்ப கடையில போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இப்பதான் அங்க சில பேர் பேசிக்கிறதும் அவனுக்கு வந்து காலைல விழுது. இந்த பக்கம் வரவே முடியல, பயங்கரமான வாடை வருது அப்படின்னும் அவங்க வந்து சொல்றாங்க. இப்ப பீமாவும் அவன் மனதில் உள்ளத அவன் பேசுறான். ஆமா என்னன்னு தெரியல, இந்த பகுதியில் நிறைய வாடை வருது அப்படின்னும் அவன் சொல்றான். இப்பதான் சில பேரு எல்லா மாசமுமே இங்க வந்து வாடை அதிகமா வந்து வந்துருக்கோம், நாங்களும் இதை கண்டுக்காம தான் போயிட்டு இருக்கோம், என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, ஏதோ இறந்த மாதிரி வாடை வந்துட்டே இருக்கு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப பீமாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி என்னவா இருக்கு அப்படின்னு அவன் பலவிதமா யோசிக்கிறான். இப்ப வந்து வீட்டுல வந்து உட்கார்ந்து சாப்பிடுறான். ஆனா சாப்பிட்ட பிறகும் அவனால வந்து அந்த வாடையை ஜீரணிக்கவே முடியல. திடீர்னு அவனுக்கு வாமிட்டு வருது. இப்பதான் சரி அப்படின்னு அன்னைக்கு அந்த வயல் முழுவதும் சுத்தி வந்து எல்லா மீன்களுக்கும் இற போட்டு திரும்பவும் போய் படுத்துறான். ஆனா அவன் மைண்ட்ல ஃபுல்லா இந்த வாடை வரதுதான் ஞாபகத்துல இருக்கு. இப்ப மறுநாள் எந்திரிக்கிறான். மறுநாள் எந்திரிச்சு மீன்களுக்கெல்லாம் இற போடு அப்படின்னு அந்த குட்டைகளுக்கு வரான். இப்பதான் அவனுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. ஏகப்பட்ட மீன்கள் ஒரு இடத்துல குவிஞ்சு நிறைய வந்து ஏதோ சாப்பிட்டு இருக்குது. இப்பதான் நம்ம இறைய இன்னும் போடல, என்னத்தை சாப்பிடுது அப்படின்னு அவன் நினைக்கிறான். கொஞ்சம் உத்து பாக்குறான், ஏதோ ஒரு வழுவழுப்பான ஒரு பகுதி தெரியுது. இப்ப சரி ஒரு குச்சி ஒன்று எடுத்து அந்த குச்சியில அது என்ன இருக்கணும் அப்படின்னு தட்டி இழுத்து பாக்குறான். இப்ப அவனுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி. ஏன்னா மனிதர்களோட கையே இதை கண்டு அலறி அடிச்சு ஓடுறான். அங்க வெளில ஓடி நடந்த விஷயத்த அவங்க உள்ளோட சொல்றான். இப்ப உடனடியா அங்க மக்கள் எல்லாம் ஓடி வராங்க. இப்ப வந்து பார்த்தா அது ஒரு பெண்ணோட பிணம். அந்த குட்டையில கரவரமா இழுக்கிறாங்க. 30 வயசு மதிக்கிறதுக்கு ஒரு பெண்ணு, அதுவும் மூஞ்சில சிதலமடைஞ்சு ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப எல்லோருமே அதிர்ச்சி தாங்க முடியல. பீமாவுக்கு கை காலம் நடுங்குது, பயங்கரமான வாடை. உடனடியா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அங்கிருந்து போலீசாரும் வராங்க. போலீசார் வந்து எல்லா பகுதியும் பாக்குறாங்க. மக்கள் எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கு. இப்பதான் போலீசாரங்க வந்து யாரும் இதை முதல்ல பார்த்தது அப்படின்னு சொல்றாங்க. பீமா அங்கிருந்து வரான். இந்த மீன்களுக்கு நான் தீவனம் போட்டுருக்கிறேன், ஆனா இன்னைக்கு காலைல வரும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்பதான் போலீசாரும் மோப்பனாய் தடவியல் நிபுணர்கள் அப்படின்னு ஏராளமான பேர் வந்திருக்காங்க. இப்ப எல்லோருமே அந்த குளத்தை சுத்தி பார்த்திருக்காங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராகா அங்க வராரு. அவர் எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. இந்த நிலத்தோட முதலாளி எங்க இருக்கிறாங்க, இன்னும் முதலாளி வரல அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல திரும்பி பாக்குறாங்க. இதோ முதலாளி வந்துட்டாரு அப்படின்னு சொல்றான். ஆடி அங்கே வந்துருக்காரு. இதோ முதலாளி வந்துட்டாரு அப்படின்னு அவனும் சொல்றான். இப்ப ஆடி நெருங்கி வராரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. இப்பதான் ஆடி வந்து நெருங்கி பாக்குறாரு. ஆடிக்கு பயங்கர அதிர்ச்சி. நம்ம மீன் வலையில யாரோ ஒருத்தவங்க இறந்திருக்காங்க அப்படின்றத அப்பதான் அவர் கவனிக்கிறாரு. இப்ப அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இப்ப தலையில அடிச்சுக்கிட்டு கத்திட்டு ஓடுறாரு. இப்ப போலீசாரும் இங்க வாங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. நீங்க தான் இந்த வயலுக்கு முதலாளி அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இந்த நிகழ்வுக்கு யார் காரணம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆடி எதுவுமே தெரியாம அப்படியே தேய்ச்சி போயிருக்காரு. இப்ப இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் தினந்தோறும் இந்த குட்டையில மீன் பிடிக்கிறது, அதை விற்பனை செய்யறது, நான் வளர்க்கறது, இதுதான் வந்து எனக்கு தெரியும். மத்தபடி இந்த சம்பவத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப போலீசார் குழப்பம் அடைகிறாங்க. அந்த வயலுக்கு நடுவுல ஒரு கொட்டகை இருக்கு. அந்த கொட்டைகள் தான் ராகவ் தங்கி இருக்கிறான். அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே வந்து படுத்திருக்கான். இப்பதான் அவன் அதிர்ச்சி உரையாம ஒரு ஓரமா வந்து உட்கார்ந்து இருக்கான். போலீசார் அவங்களுடைய வேலை
செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ராகா உத்தரவுறாரு, உடனடியா இந்த குட்டையில உள்ள எல்லா தண்ணியும் இறச்சி விடுங்கன்னு சொல்றாரு. அதே போல மோட்டார் வச்சு எல்லா தண்ணீரையும் இறச்சி வெளில விடுறாங்க. இப்ப அடுத்த நிமிஷம் போலீசாருக்கு திக் திக்னு இருக்கு. போலீசார் மிதக்கிற பெண்ணை இழுக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. ஏதோ ஒரு கயிறு ஒண்ணு இருக்குது. அந்த கயிறு கட்டியில யாரோ கல்ல கட்டி விட்டுருக்காங்க. இப்ப இதை பார்த்து பயங்கரமான அதிர்ச்சி. இப்ப வந்து இழுக்கிறாங்க. இன்னொரு பிணமும் வெளில வருது. இதை கண்டு எல்லோருமே அலறடிச்சு ஓடுறாங்க. தலையில வந்து அடிச்சு கத்துறாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு எல்லோருமே வந்து பாக்குறாங்க. இப்பதான் இந்த போலீசார் இந்த பெண் யாருன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா எங்களுக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு அவங்க எல்லோருமே சொல்றாங்க. இந்த இடத்துல தான் உடனடியா அந்த குட்டையில உள்ள எல்லா தண்ணீரை இறச்சி விடுங்கன்னு சொல்றாங்க. பம்பு செட்டு வச்சு அந்த தண்ணீரை ஃபுல்லா இறச்சி விடுறாங்க. இறச்சி விட்டு பார்த்தா எல்லோருமே திகிலா வந்து இருக்காங்க. அந்த பக்கமா பீமாவும் நடுங்கி போய் உட்கார்ந்துருக்கான். ஆடியும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அவரும் அமைதியா வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்ப தண்ணீர் முழுவதும் இறக்கப்பட்டது. அங்க பார்த்தா 1-2 27 பிணங்கள் அடுத்தடுத்து அடுக்கி கல்ல விட்டு அடுக்கி வச்சிருக்காங்க. ஆனா எல்லா பிணங்களுமே இப்ப எலும்பு கூட மாறி இருக்குது. எல்லா பிணங்களையும் மீன்கள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கு. இப்ப அது ஒரு நிமிஷம் பார்த்து அங்க உள்ள மக்கள் எல்லாம் பதறடிச்சிடுறாங்க. இங்கதான் மீன் வாங்கி சாப்பிட்டேன். இப்படி இந்த மீன்களுக்கு பிணங்களை தான் தீவனமா போட்டிருக்காங்களா அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. பல பேரும் கோவப்படுறாங்க. இப்ப போலீசார் உடனடியா பீமாவிடமோ ஆடியிடமோ வந்து நிக்கிறாங்க. இப்ப அந்த மக்களிடம் போலீசார் விவரம் பேசுறாங்க. இங்க நடக்கிறது என்னன்னு புரியாம யாரும் எதுலயுமே வந்து ஆவேசப்படாதீங்க. என்ன நடக்குதுன்னு நாங்க விசாரிச்சுட்டு இதோட உண்மைத்தன்மை வெளியே கொண்டு வர இந்த இடம் முழுவதும் எங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். அதனால இந்த இடத்த விட்டு யாருமே நகரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு இவங்க 2 பேரும் எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. யாருமே இங்க சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க உள்ள எல்லா குட்டைகளையுமே தண்ணி வந்து இறக்க சொல்றாங்க. ஆங்காங்கே அந்தந்த ஒரு குட்டையிலையும் 1-2 பிணம் கண்டெடுக்கப்படுது. இப்ப உடனடியா மீடியாவும் டிவி சேனல்களும் குவிறாங்க. எல்லா செய்தியும் வேகமா பரவ ஆரம்பிக்குது. நாடு முழுவதும் இணையதளம் டிவி அப்படின்னு எல்லா பகுதியிலும் பரவ ஆரம்பிக்குது. அங்க கண்டெடுக்கப்பட்டது எல்லாமே காணா போன பெண்கள் தான் அதிக அளவுல வந்திருக்காங்க. மொத்தம் 37 பிணங்களை கண்டெடுத்திருக்காங்க. இப்ப போலீசார் மட்டும் இல்லாம அந்த பகுதி முழுவதும் ஒரே பரபரப்பாகுது. இப்ப எதனால இது கொலை செஞ்சாங்க அப்படின்னு ராகாவுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. உடனடியா அந்த பகுதி முழுவதும் பேரிகேட் கட்டப்படுது. இந்த பிணங்கள் எல்லாமே சோதனைக்காக எடுத்து செல்லப்படுது. ஆடியவும் உடனடியா கைது செஞ்சு நீ ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு ஸ்டேஷனுக்கு வந்து அழைச்சிட்டு போறாங்க. பீமாவும் கூடவே போறான். இப்பதான் உட்கார வச்சு பல விதங்களை வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா ஆடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் காலைல ஏந்திரிச்சிட்டு நான் வழக்காட்டு போவேன். வழக்காட்டுக்கு போயிட்டு மீன் வந்து வளர்ப்பேன். எனக்கு ஃபேமிலி யாருமே கிடையாது, தனி ஒரு ஆள் தான். அதே போல எனக்கு 2-3 பசங்க 2-3 இளைஞர்கள் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு தீவனம் கொண்டு வரது, மீன்களை வளர்க்கறது, மீன்களை விற்பனை பண்றது, இப்படிதான் நான் பிசினஸ் பண்ணிருக்கேன். எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு அவர் எவ்வளவு சொல்றாரு. இப்ப பல விதங்கள்ல அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. அவர் சொல்ற மாதிரியே எல்லா இடங்களையும் சிசிடிவி கேமராவெல்லாம் ஆய்வு பண்றாங்க. எல்லா இடங்களையும் போய் இவரை பத்தி கேட்கறாங்க. இப்ப சரி இவர் மேல எந்த ஒரு குத்தமும் இல்லன்றத அவங்க நினைக்கிறாங்க. இப்ப சரி நீங்க வீட்டுக்கு போங்க, எப்போனாலும் விசாரணை பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல அங்க போலீசாரும் ஏகப்பட்ட பேர் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அந்த ஊரோட தலைவர் சந்தோஷ் அங்க 10-15 பேரோட அங்கிருந்து வேகமா நடந்து வர்றாரு. இவன் மிகப்பெரிய குற்றம் செஞ்சிருக்கான். இந்த குற்றவாளிகளை எதுக்காக ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. போலீசார் ராக சொல்றாரு, இங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது, அதனால யார் மேலும் வீண்பழியை சுமத்தாதீங்க, நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஊரோட தலைவர் சந்தோஷ் அவரிடமும் விசாரணை நடக்குது. இப்பதான் சந்தோஷிடம் நிலவரத்தை வந்து கேட்கறாங்க. ஐயா எனக்கு எது தெரியாது, நான் அந்த ஊரோட தலைவர், நான் வந்து எப்பொழுதுமே நான் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்ப இந்த செய்தி கேட்டு நானே அதிர்ச்சி ஆனேன். நான் வெளியூர் போயிருந்தேன், நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு சந்தோஷ் சொல்றாரு. சரி அப்படின்னு அந்த ஊர்ல உள்ள பல மக்களிடமும் எல்லாருமே விசாரிக்கிறாங்க. தொலைஞ்சு போன நிறைய குடும்பத்தாரும் அந்த இடத்துல குவிஞ்சிருக்காங்க. இப்ப ஏகப்பட்ட பேரு அங்க வந்து குவிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பீமாவிடம் அவனுடைய வீட்டுல உட்காந்து விசாரிக்கிறாங்க. பீமா என்ன நடந்தது, உனக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி அறிகுறி தெரிஞ்சுதா அப்படின்னு அவங்கள்ட்ட கேக்குறாங்க. இப்ப அங்க வேலை செய்யற பீமா சொல்றான், இது போல ஐயா நான் தினந்தோறும் மீனுக்கு இறை போடுவேன். அப்படி இறை போட்டிருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு சின்ன அறிகுறி தோணுச்சு. அதாவது இங்க பக்கத்துல ஒரு லாரி நின்னது, இங்க ஏதோ சத்தம் கேட்டது. இப்பதான் அந்த பாதையில ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு போய் பார்க்கலான்ட்டு நான் போனேன். அங்க ஒரு லாரி நின்னது. போன பிறகு அந்த லாரியில இருந்து எந்த சத்தமுமே வரல. ஆனா அதுக்கு பிறகு நான் திரும்ப வந்துட்டேன். ஒரு பெண்ணோட சத்தம் கேட்டது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனா எந்த லாரின்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்பதான் மேலும் விசாரிக்கிறாங்க. இவனுக்கு சந்தேகப்படுற மாதிரி இங்க ஏதாவது தென்பட்டுதா அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா பீமா திரும்பவும் யோசிக்கிறான். ஆனா நான் ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சேன். நான் 4 நாளைக்கு முன்னாடி டீ கடைகளுக்கு வந்து போயிருந்தேன். அந்த டீ கடையில 2-3 பேர் நின்று இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வித்தியாசமா இருந்தாங்க. கார்ல வந்தாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ சகஜமா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது, யாரா இருக்குன்னு நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா உடனடியா அவங்க போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அந்த வீரோட தலைவர் சந்தோஷ் உடனடியா நீ எங்க பார்த்த அப்படின்னு கேக்குறது. ஐயா நீங்க கூட அன்னைக்கு வந்தீங்களே, அந்த இடத்துக்கு வந்தீங்க, மறந்துட்டீங்களா அப்படின்னு அவர் வந்து கேக்குறாரு. நீங்க கூட அவங்கள்ட்ட ஏதோ 2 வார்த்தை பேசுனீங்க அப்படின்னு அவன் சொல்றான். என்னைக்கு அப்படின்னு கேக்குறாங்க. டீ குடிக்க ஒரு நாள் நீங்க வந்தீங்க, நானும் வந்திருந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவரும் அங்க 4 பேர் வந்தாங்க, என்னிடம் வழி கேட்டாங்க, நான் வழி சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவங்க எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்ப
மேலும் இங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா உடனடியாக எங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. சரி அப்படின்னு தலையசிக்கிறாங்க. அந்த இரவு பீமா அந்த கொட்டையில தனியா வந்து படுத்திருக்கான். ஆனா இப்ப ஆடியே வந்து அவங்க கூட வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்ப ஆடி சொல்றாரு, நம்ம இங்க நிம்மதியா தூங்க முடியாது, அசம்பாவிதம் ஏற்படுற மாதிரி எனக்கு மனதில் தோணுது, அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. சரி அப்படின்னு அவங்க 10 மணி வரலையும் அவங்க வந்து யோசிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு தூக்கமே வரல. சரி ஐயா, டீ கடை வரலையும் போயிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போதுதான் அங்க திடீர்னு இடையில டீ கடைக்கு பக்கத்துல ஒரு கார் வந்து நிக்குது. அதுல 4 பேர் நின்று இருக்காங்க. இதை கண்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனடியா பீமாவை இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆடி அங்க போய் பாக்குறாரு. அங்க 4-5 பேரு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அவருடைய செல்போன்ல இருந்து வீடியோ வந்து எடுக்கிறாரு. அந்த 4-5 பேரும் இது போல நம்ம ஏதோ ஒரு விதத்துல மாட்டிக்கிட்டோம், நம்ம உடனடியா இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், இப்ப வேற இடத்த நம்ம ரெடி ஆக்கணும், தயார் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நம்ம மொத்தமா எல்லாரும் மாட்டிப்போம், அதுக்கப்புறம் எல்லாருமே ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆடிக்கு வேர்க்குது. இப்ப அதே நேரத்துல இன்னொரு பெரிய ஒரு ஆபத்து இருக்கு, இந்த ஆபத்தை இன்னைக்கே வந்து நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை பத்தி கவலைப்பட வேணாம், இந்த ஊர்ல தான் நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குல்ல, அதனால எல்லா வேலையும் நம்ம சீக்கிரமாவே இந்த இரவே நம்ம முடிச்சிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப ஆடிக்கு ஒண்ணுமே புரியல. அவர் ஒரு நிமிஷம் அழுந்து போறாரு. இப்பதான் சரி அப்படின்னு வீடியோ கட் பண்ணிட்டு உடனே திரும்பி பீமாவோட வராரு. இது போல நம்ம இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், ஏன்னா இங்க ஏதோ ஒரு சஸ்பென்ஸா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் ஆடி சொல்றாரு, இந்த ஊர்லயே யாரோ உதவி பண்றதா இவங்க சொல்லிருக்காங்க, அதனால எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போது இப்ப திடீர்னு யாரோ 2 பேரு அவங்க நோக்கி நெருங்கி வராங்க. இப்ப அவங்க அழுந்து போறாங்க. இப்ப உடனடியா அவங்க பைக் எடுத்துட்டு வேகமா போறாங்க. ஆனாலும் அவங்க பின்னாடி துரத்திட்டு வராங்க. பின்னாடியே பைக்ல வந்து அந்த 2-3 பேர் துரத்துறாங்க. இப்பதான் ஆயுதம் ஒன்று எடுத்து ஆடியை நோக்கி வராங்க. வலையில விழுந்து 2 பேரும் ஓடுறாங்க. இப்பதான் அந்த 2 பேரும் பைக் எடுத்துட்டு ஓடிடுறாங்க. இப்ப அவங்களுக்கு திக் திக்குன்னு இருக்கு. இங்க மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருக்கு, இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆடி சொல்றாரு. சரி அப்படின்னு பீமாவும் இந்த ஊர்ல அவங்களுக்கு சப்போர்ட்னா இந்த ஒருத்தர் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு பீமா சொல்றான். ஏன்னா யார் மேல அப்படின்னு கேக்குறாரு. இது போல இந்த ஊரோட தலைவர் சந்தோஷ் மேலதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, அவருதான் அன்னைக்கு டீ கடையில பார்க்கும்போது எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க, அதனால உடனடியா சந்தோஷோட வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனாலும் ஆடி மறுக்கிறாரு. இல்ல, சந்தோஷோட பண்ணை வீட்டுக்கு போய் பார்ப்போம், ஏன்னா அங்கதான் எது நடந்தாலும் சஸ்பென்ஸ் நடக்கும், அந்த தலைவர் எப்போதுமே பகல் முழுவதும் அங்கதான் வந்து இருப்பாரு, இரவுல தான் வீட்டுக்கு போவாரு, நம்ம நேரா அங்க போவோம் அப்படின்னு அங்க போறாங்க. இப்ப அந்த வீட்டோட தலைவர் சந்தோஷோட பண்ணை வீட்டுக்கு அது ஒரு காட்டுல இருக்கு. அந்த காட்டுல தனி வீடா இருக்கு. இப்ப அந்த வீட்டுக்கு போறாங்க. அவங்க நுழைஞ்சு கதவு தட்டுறாரு. கதவு திறக்கிறாரு. கதவு திறந்து பார்த்தா பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அங்க ஏகப்பட்ட பெட்டிகள்லாம் அடுக்கிருக்கு. அந்த பெட்டிகள்ல என்னன்னு பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் அடுத்த நிமிஷம் 4-5 பேரு அங்க வெளில இருந்து வராங்க. இவங்க அதிர்ந்து போறாங்க. அந்த 4-5 பேரும் போலீஸார் அப்படின்னு அவங்க வந்து அறிமுகப்படுத்துறாங்க. நாங்க போலீஸார், நாங்க உங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம், அதே போல இந்த இடங்களையும் வாட்ச் பண்றோம், இது என்னன்னு நாங்க செக் பண்றோம் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு விஷயமா செக் பண்றாங்க. மயக்க மருந்து, இன்ஜெக்ஷன், ஆபரேஷன் பண்றது அப்படின்னு ஒரு மருத்துவத்துறைக்குள்ள அத்தனை பொருட்களுமே அங்க வந்து இருக்கு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாங்க. இங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, நம்ம வந்து சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்பதான் ஆடி சொல்றாரு, இப்ப இந்த பகுதியில ஒரு லாரி எப்போதுமே அங்க நின்று இருக்கும், அந்த லாரியை நான் எப்போதுமே கடந்து போவேன், ஆனாலும் எனக்கு சந்தேகம் வந்துட்டு தான் இருக்கும், ஆனா ஒரு சில நாள் அங்க நிற்கும், ஒரு சில நாள் நிக்காது. எனக்கு அந்த லாரி மேல பல நாளாவே சந்தேகம் இருந்தது, அந்த லாரியிடம் போனா நான் கொஞ்சம் நிம்மதியாயிடுவேன், அந்த லாரியிடம் தான் எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குன்னு சொல்றாரு. மற்ற போலீஸாரும் சரி நாங்க உங்களுக்கு துணைக்கு இருக்கோம், ஆனா அங்க போறது ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாரு. ராகா உடனடியா நாங்க உங்களுக்கு துணைக்கு இருக்கோம், வாங்க போலாம் அப்படின்னு எல்லாரும் புறப்பட்டு போறாங்க. இப்ப அங்க போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய ஒரு ட்ரெய்லர் லாரி, பெரிய ஒரு லாரி, அந்த லாரி முழுவதும் டாப் முழுவதும் மூடி இருக்கு. அந்த லாரியில ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்குது. இப்ப சரி என்னவா இருக்கும் அப்படின்னு சுத்தி பாக்குறாங்க. அங்க நிறைய டிராக்டர்லாம் ஏதோ பண்ற மாதிரி இருக்குது. இப்ப லைட்டும் லேசா எரிஞ்சிட்டு இருக்கு. இப்பதான் அவங்க வந்து உத்து பாக்குறாங்க, உள்ளார ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. இதை கண்டு உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே போலீஸார் எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ஓடுறாங்க. தூரத்துல சத்தம் கேட்கறத பார்த்துட்டு 2-3 போலீஸார் இருந்தவங்க அவங்க அப்படியே தப்பிச்சு, அங்க 2-3 மருத்துவர்கள் 2-3 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்ப அவங்கள யாருமே பிடிக்க முடியல. இப்ப ராகாவுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அங்க 2-3 பெண்கள் கைகள்லாம் கட்டப்பட்டு உட்கார்ந்து இருக்காங்க, மயக்க நிலையில இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க ஆபரேஷன் பண்ண அந்த பெண்ணு மட்டும் உயிரிழந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு புரியுது, இங்க ஏதோ பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு புறப்படுது. அவங்க தப்பிச்சு போனவங்களை எங்க தான் பிடிப்போம் அப்படின்னு எல்லா இடங்களும் தேடுறாங்க, அவங்களை கண்டே பிடிக்க முடியல. இப்ப அந்த கைகள் கட்டப்பட்ட அந்த பெண்கள் தான் தனி தெளிக்கிறாங்க, அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியா என்ன நடந்து சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. வேற ஒரு நகரத்துல இருந்து கடத்தப்பட்டிருக்காங்க.
நான் தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது முகத்துல துணியை வச்சாங்க, திடீர்னு நான் மயங்கணும், அதுக்கு பிறகு என்ன நடந்து தெரியல அப்படின்னும் அந்த பெண்கள் சொல்றாங்க. இப்ப போலீசார் எல்லாருமே எச்சரிக்கை ஆகுறாங்க. அவங்களை காவல் நிலையத்துக்கு அனுப்பிட்டு உடனடியாக அடுத்தது ஆடிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு இரவு உங்க வீட்டுல தான் ஏதோ நடக்க போகுது, அங்க போலாம் அப்படின்னும் ஆடியும் பீமாவிடமும் நீங்க 2 பேரும் பத்திரமா இருங்க, நாங்க இவங்களை ஸ்டேஷன் அழைச்சிட்டு போறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப ஆடியும் பீமாவும் அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. இரவு 3 மணி ஆகுது. அவங்களுக்கு அப்பவும் தூக்கம் வரல. இப்பதான் கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் வருது. என்னன்னு கவனிக்கிறாங்க, யாரோ தூரத்துல இருந்து கல்லு விடுற மாதிரி இருக்கு. பீமா வெளில வந்து பாக்குறான். வெளில வந்து பார்த்தா பயங்கரமான கல்லு யாரோ தூக்கி போட்டுருக்காங்க. ஆடியை வந்து எப்பிட்டு வீட்டுக்கு பின்னாடி வந்து போறான். இப்ப நல்லா கவனிக்கிறான், யாரோ 2-3 பேர் வராங்க. வீடு சுத்திலும் வந்து பாக்குறாங்க, யாரும் இல்லாத போல தெரியுது. இப்ப அவங்க அப்படியே வந்து புறப்படுறாங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தூரத்துல கவனிக்கிறான், அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே கையில தீப்பந்தத்தோட அங்கிருந்து வந்துட்டு இருக்காங்க. அதை கண்டு 2 பேர் அதிர்ச்சியா வராங்க. அதுல அந்த ஊரோட தலைவர் வந்து இருக்காரு. பீமாவும் ஆடியும் வெளில வராங்க. இப்ப அவங்க பிடிச்சி கொலை செஞ்சிருக்கீங்களே, ஊருக்கே மிகப்பெரிய அவமானம் ஆயிடுச்சு, நீங்க தான் இதுக்கு 2 பேர் காரணம், நீங்க உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு அவங்களை தாக்க வராங்க. அப்பதான் ஆடி வந்து எவ்வளவு சொல்றாரு, நாங்க எந்த தவறும் செய்யல, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்பதான் சில பேர் அவங்களுடைய வீட்டை எரிக்கிறாங்க. இப்ப பீமா கீழே குனிறான். அவனுடைய பாக்கெட்ல இருந்து அவனுடைய அம்மா போட்டோ வந்து கீழே விழுது. அதுல ஒரு பெண்ணு முகத்தை துணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பெண்ணு அந்த போட்டோ வந்து எடுக்கிறா. போட்டோ எடுத்து பார்த்துட்டு இது உன்னுடைய அம்மாவா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றான். ஒழுங்கா இந்த ஊரை விட்டு ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு வேகமா நகர்ந்து போயிடுறா. யாரு எவ்வளோ இந்த வார்த்தை சொன்னதுன்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. அவன் முகத்தை கவனிக்கிறதுக்குள்ள நகர்ந்து போயிடுறா. இப்பதான் ஆடி சொல்றாரு, இந்த கொலை யார் செஞ்சதுன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன், அது வரலையும் நான் ஓய மாட்டேன், என்னையும் கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் இவங்க பேசிட்டே இருக்கும் போது யாரோ ஒருத்தர் கார்ல இருந்து இறங்கி வர்றாரு. அவரு தான் அந்த ஊரோட மாவட்ட கலெக்டர். அவர் சொல்றாரு, நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நாங்க வந்தேன், உடனடியா உங்க 2 பேத்தையும் நான் ஜெயில பிடிச்சு போறதுக்கு உத்தரவிட்டு இருக்கேன், நீங்க 2 பேருமே எக்காரணம் கொண்டோம் இதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இந்த நேரத்துல பீமா சொல்றான், அங்க 2 பேரும் பேசுனதுல இவரும் ஒரு ஆள் அப்படின்னு பீமா சொல்றான். இப்ப ஆடி அவரோட சொல்றாரு, இந்த குற்றம்லாம் செஞ்சதுக்கு முக்கிய மூல காரணமே நீதான் அப்படின்னு ஆடி சொல்றாரு. இதை பார்த்து அவன் வந்து அதிர்ச்சி ஆகிறான். என்னிடம் ஏராளமான பணம் இருக்கு, இந்த பணத்தை வச்சு நான் அந்த ஊரையே வாங்குவேன், என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றான். நீங்க தான் இந்த குற்றத்தை செஞ்சீங்க, இன்னைக்கு நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் ஆடி சொல்றாரு, என்னிடம் வீடியோ ஆதாரம் இருக்கு, இந்த குற்றத்தை யார் செஞ்சா அப்படின்னு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்ததுன்னு தெரியறதுக்குள்ள அடுத்த நிமிஷம் திரும்பி பார்க்கறாரு. அங்க முழுவதும் சைரன் ஒலி கேக்குது. போலீசார் அந்த இடத்தை சுத்தி வளைக்குது. இப்ப அவர் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாரு. அவரை உடனடியாக கைது பண்றாங்க. ஊரோட தலைவர் சந்தோஷம் கைது பண்றாங்க. இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. கொஞ்சம் நாங்க பொறுமையா நாங்க சொல்றதை கேளுங்க, இந்த குற்றம் நடந்ததுக்கு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம், அதனால அமைதியா இருங்க, இவங்க 2 பேத்தையும் நீதிக்கு முன்னாடி நிப்பாட்டுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆடி எங்களுக்கு வீடியோ அனுப்புனாரு. அந்த வீடியோ ஆதாரத்துல எல்லாமே இருக்குது. முக்கியமா 3 பெண்களை நாங்கள் காப்பாத்திருக்கோம். அந்த பெண்கள் கொடுத்த ஆதாரம் தான் மிக முக்கியமானது. அந்த பெண்கள் ஆச்சரியம் போனது, லாரி உள்ள எத்தனை பேர் இருந்தாங்க, யாராருன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. வீடியோ ஆதாரத்தோட இவங்க தான் குற்றவாளி நிரூபணமாயிருக்கு, உடனே நாங்கள் கைது செய்யறோம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்க 2 பேத்தையும் உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரணையில பயங்கரமான அதிர்ச்சியான தகவல் எல்லாம் வெளில வருது. அதாவது சர்வதேச கும்பலோட கிட்னி, லிவர், ஹார்ட், உடல் உறுப்புகளை திருடுற அந்த கும்பலோட இவங்களுக்கு தொடர்பு இருக்கு. அதனால மிகப்பெரிய நெட்வொர்க் உலகம் முழுவதும் இந்த நெட்வொர்க் செயல்படுது. அந்த நெட்வொர்க்கோட இந்தியாவோட கிளை தலைவர் தான் இந்த அரசியல்வாதி மூசா. இப்ப மூசாவை கைது பண்ணி அவரோட விசாரிக்கும் போதுதான் உண்மையான தகவல் எல்லாம் வெளியே வருது. அதாவது இங்க உள்ள பெண்கள், இளைஞர்கள் எல்லாம் கடத்தி போய் அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் ஆபரேஷன் பண்ணி அவங்கள கொன்றுவோம். கொன்னுட்டு எங்கேயாவது புதைச்சா வெளில தெரிஞ்சிடும். அதே நேரத்துல நாங்க இரவு 3 மணிக்கு வந்து கல்லை கட்டி அந்த குளத்துல வந்து இறக்கி விட்டுருவோம். நாங்க நினைக்கிறதெல்லாம் 2-3 நாள்லயே இந்த சதைகள்லாம் மீன்கள் வேகமா சாப்பிட்டுரும். 2 மாசத்துக்கு ஒரு முறை அதை சுத்தம் பண்ணி அந்த ஓடுகள்லாம், மண்டை ஓடுகள்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல புதைச்சிரும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு அங்க எல்லோருக்குமே அதிர்ச்சி. இதுவரை எத்தனை பேரை இந்த மாதிரி கொண்டிருக்கீங்க அப்படின்னும் போலீசார் விசாரிக்கிறாங்க. இப்ப அவங்க சொன்னது போலீசாரே ஒரு நிமிஷம் நடுங்கி போறாங்க. 200 பேருக்கு மேல அவங்க காணா போயிருக்காங்க. அதுல 300 பேருக்கு மேல அவங்க கொன்னு உடல் உறுப்புகளை திருடி இருக்காங்க. இதை கண்டு பயங்கரமா அதிர்ச்சியா வராங்க. மேல எத்தனை பேர் இந்த வழக்குல ஈடுபட்டிருக்காங்கன்னு அவர்களிடம் விசாரிக்கிறாங்க. அதாவது 15 பேருக்கு மேல இந்த வழக்குல ஈடுபட்டதும் ஒவ்வொருத்தரும் 500 கோடி 600 கோடிக்கு மேல பணம் வாங்கி இருக்கிறதும் தெரிய வருது. இப்ப அனைவரையுமே பிடிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. குற்றவாளின்னு உறுதிப்படுத்தப்படுது. அந்த பெரிய ஒரு நெட்வொர்க்கே மொத்தம் 15 பேரையும் தூக்குல போடுறாங்க. இது நாடு முழுவதும் பெரிய அதிர்வலை வந்து ஏற்படுத்துது. இந்த வீடியோ மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.